அப்ப என் பிள்ளை எங்க இருக்க போறான்? அப்ராடுக்கு போறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பிள்ளைகளை கர்த்தர் வேலை அவரை எழுதிட்டாருங்க. யாரும் சைன் பண்ண வேண்டாம். ஆஃபர் லெட்டர் இப்பவே என் பிள்ளை இப்பதான் பிறந்திருக்கு. ஆனா நான் சொல்றேன், உன் பிள்ளைக்கான ஆஃபர் லெட்டர் பரலோக சைன் பண்ணி வச்சிருக்குது. உன் பிள்ளைங்க எங்க இருந்து வருவாங்க? அப்ப நீ ஏசப்பாக்கு பக்கத்துல இருக்கணும். என் அன்பு தெய்வ பிள்ளைய, பெற்றோர்கள் ஆண்டவருக்கு பக்கத்தில் இருந்தால் பிள்ளைகள் எத்தனை தூரத்திற்கு போனாலும் கர்த்தர் அவர்களை கொண்டு வருவார். அடுத்த வார்த்தை, உன் குமாரத்திகள் யார் பக்கத்துல? யார் பக்கத்துல? உன் பக்கத்தில் வைத்து. என் அன்பு தெய்வ பிள்ளைய, பிள்ளை எப்படினாலும் படைச்சுப்பான். என் பொண்ணு என்னப்பா பண்ணுவா? உன் பொண்ணு உன் பக்கத்திலே தான் இருப்பா. என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, உன் பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதத்தை நீ கொடுக்கிற வரைக்கும், அவர்களுக்கான ஒட்டினியலை நீ பார்க்கிற வரைக்கும், என் அன்பு தேவ பிள்ளையே, காலையிலே உன் மகள் உன் பொறுப்பு. அதே போல் அச்சாலே உன் தகப்பனை கோபப்படுத்தாத, உன் தகப்பனுடைய மனசை உடைச்சிடாதே. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. உன் குமாரர் எங்க இருந்தாலும் உன் பக்கத்துல வந்துருவாங்க. உன் குமாரத்திகள் உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். இப்ப 5வது வசனத்தை வாசிங்க. அப்ப நம்ம இவ்வளவு நாள் எங்க இருக்கிறோம்? இந்த பிள்ளைங்க பண்ற பிரச்சனையை பார்த்து ஏசப்பாவுடைய சமூகத்துல இருந்த மரியாள் இப்பொழுது மாத்தாளாய் மாறி ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே, நான் பிரயாசப்படுவது உங்களுக்கு கவலை இல்லையா? எத்தனை அற்புதத்தை பார்த்த மாத்தாள். நீ தானே மரியாளுக்கு ஆண்டவரை இன்ட்ரடியூஸ் பண்ண. இன்னைக்கு உன் விசுவாசம் எங்கம்மா போயிருச்சு? பிள்ளைங்க அவ்வளோ பிரச்சனை பண்றாங்க. பாஸ்டர், என் பிள்ளைங்களோட பிரச்சனை தாங்க முடியல. ஏசப்பா ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க, உன் பிள்ளையோட பொறுப்பு ஏசப்பா பொறுப்பு. சொல்லுங்க, உன் பிள்ளையோட பொறுப்பு யாருது? கர்த்தருடையதா இருக்கும் என்றால் உன் குமாரர் தூரத்திலிருந்து உன் பக்கத்துக்கு வந்துருவாங்க. உன் பிள்ளைகள் உன் பக்கத்திலேயே உன் குமாரத்தைகள் வளர்க்கப்படுவார்கள். அவர்கள் அதை செய்கிற நேரத்திலே நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஓடி வருவார். அன்னைக்கு எனக்கு பலன் இருக்குமா? உனக்கு இருக்கிற எந்த பலன் போதும், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது நீ இதை கண்டு ஓடி வருவாய். அற்பமே நீதான் அதிசயம். இப்ப சொல்லுங்க, இருதயம் வலிக்குதுப்பா, இருதயம் கதறுதுப்பா, இருதயம் தாங்க முடியலப்பா, அழறப்பா, கதறப்பா. இந்த இருதயத்தை ஏசப்பா கை வச்சு சொல்றாங்க, பாரப்பட்டது போதும், விசாரப்பட்டது போதும், நீ கவலை